ஜாலி தான். நான் ஒரு மாதம் இல்லாமல் சிரிப்பை பேர் நான் ஊருக்கு போகிறேன்னு அவன் பசங்க ஊருக்கு போகலாம். ஆனால் அதுவாங்க வாங்க வாங்க சொந்தக்கார கண்ணு படுறதுக்கு முன்னாடி ஓடிடலாம். ஹாப்பி பொங்கல்ரா. டாடா. நான் வீடியோ பார்ப்பீங்களா? சரி பார்த்தீங்கன்னா மணாலிக்கு போகிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இவன் எனக்கு தம்பி இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டு போயிருக்கான். என்னோட ஹைட்டாக இருக்குது. இது காம்ப்ளைண்ட் குடிக்க சொன்னால் காம்ப்ளைண்ட்டில் முழுங்கி எழுந்திரிச்சு வரேன். அவனா ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் நாங்கள் ஒரு வழியா ட்ரிப்பு கிளம்பிட்டேன். ஏகப்பட்ட கண்ணாருங்க நாங்கள் கிளம்புறோம். அதனால இந்த டைம் நாங்கள் எப்பயுமே நான் ஒரு கிளம்பும்போது ஒரு மீட்டப் வைப்பேன். இந்த டைம் கிளம்பும்போது மீட்டப் இல்லை, யார்ட்டையும் சொல்லலை, சொந்தக்காரங்கள்ட்ட கூட சொல்லலை. அப்படியே கிளம்பிடலான்ட்டு தான். முதல்ல இந்த ஏரியா விட்டு காலி பண்ணணுன்னு கிட்டத்தட்ட 9 மாதம் பக்கமாக ஆகிடுச்சு. இந்த மூட்டை இது வேறு இருக்கணும். இந்த சூட் கேஸ்லாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற மாதிரி இங்கே வச்சுட்டு போகிறது. எங்கே வச்சுட்டு போகிறது? இது முன்னாடி வைக்கணும். வீட்டில் வச்சுட்டு போகிற பேக். வீட்டில் வச்சுட்டு போகிற பேக்கில் இதுதான் என் பொழப்பு. அங்கே போயிட்டு வத்தல் பொறிப்பேன். பேக்கில் இடம் இல்லையா? டிசம்பர் 25 பக்கமாக கிளம்புறதா இருந்துச்சு. எங்கள் நேரம் தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ளே 10 hour ரெடி பண்ணி அதுலேயாச்சும் ரைடு போகலான்னு பார்த்தோம். அதுலேயும் தள்ளி போயிடுச்சு. இதுக்கு மேலாம் விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்துட்டு ஜனவரி 10 ஜனவரி 10 தானே. ஜனவரி 10 என்ன ஆனாலும் சரி கிளம்பியா இருக்கணும்ட்டு. எனக்கு காசு வந்து நீங்கள் ஷூ போடலையா? ஜாலி தான். நான் ஒரு மாதம் இல்லாமல் சிரிப்பை பேர் நான் ஊருக்கு போகிறேன்னு அவன் பசங்க ஊருக்கு போகலாம். ஆனால் அதுவாங்க நான் கிளம்புறேன்னு இன்ஸ்டாலையும் அப்டேட் பண்ணல, ஃபேஸ்புக் எதுலேயுமே நான் அப்டேட் பண்ணல. சரி வண்டி எடுத்து இங்கே நிறுத்தி வச்சிடுறேன். ஏய் இதுனா இங்கே இதில் வச்சுருக்கீங்க. ஏன்னா டிரைவர் சீட்டெலாம் எல்லாம் வைப்பீங்களாடா? அவங்க இது வட்டி உண்டு தான் என் கண்ணில் படுது. தூக்கி உடைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஐக்யூ பார்த்துருங்க. அந்த மாதிரி கதை சாத்திது. ஃபஸ்ட்டு சாம்சங்கை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு அந்த iPhone 14 கொடுத்துருங்க. iPhone 14 அது வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ. வீட்லேயே 12 மாற்றிட்டு கார் மட்டும் அங்கே நிறுத்திடுறேன். ஃபார்மல் இந்த டேக் ஏன் மேலேயே இருக்கு? அப்போ வினிதா நம்ம எப்படி ஜம்ப் பண்ணி இருப்பாங்களா? ரன்னிங்லேயே இருக்கும். மாத்திரை போட்டு போவீங்க ரன்னிங். வாங்க வாங்க சொந்தக்கார கண்ணு படுறதுக்கு முன்னாடி ஓடிடலாம். ஹெச்ஆர் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை திட்ட 3 மாதம் ஆகிடுச்சிங்க. நாங்கள் மணாலி ட்ரிப் போட்டு யார் கண்ணு பட்டுச்சோ தெரில. இது வரைக்கும் நான் ஈவிலை கொஞ்சமாக நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் ஃபுல்லாகவே ஈவிலை நம்ப ஆரம்பிச்சுவிட்டேன். எங்களுக்கு அப்புறம் சொன்னவங்களாம் கூட மணாலி போய் சேர்ந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் மேமாங்கிட்டே தாண்டுறோம். இப்போவே வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் எதுவுமே அப்லோட் பண்ணல. மணி பார்த்தீங்கன்னா 3:34. அதாவது 4 மணிலேருந்து தான் நான் இனிமேட்டு அப்லோடே பண்ண போகிறேன். மணாலி கிளம்ப போகிறேன்னு எங்கள் வீட்டில் பாதி பேருக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு இந்த ஒரு 4 நாள் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. என்னடா ட்ரிப்பு ரெடி ஆகி வண்டி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து நிற்க முடியல. அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போவே நாங்கள் லக்கேஜ்லாம் கரெக்டாக எடுத்தோமா என்ன ஏன்னு தெரில. ஸோ வந்துட்டு நம்மளோட வீடியோ எல்லாமே இனிமேட்டு 5:30 மணிக்கு ஷார்ப்பாக பெரிய வீடியோ வந்துடும். அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக இனிமேட்டு வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நாளைக்கு நாங்கள் நான் ஸ்டாப்பாக மணாலி போக போகிறோம். எங்கேயுமே நாங்கள் ஸ்டே பண்ண போகிறதில்ல, எங்கேயும் தங்க போகிறது கிடையாது. விடிய வண்டி ஓட்ட போகிறோம். ரிட்டர்ன் வரும்போது எங்கள் கடைகிட்ட சொல்லிக்கலாம். எனக்கு வர நர்வஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ரைடு கடைசியாக பண்ணி 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் ரைட் பண்ண போகிறேன். ஸ்பிட்டி வேலி, மணாலி. ஆனால் எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா மணாலிக்குள்ளே வந்துட்டு நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஸ்னோ பார்க்குறது இல்லாமல் நம்ம இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பிளேஸ்லாம் பார்க்கலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன்.
பார்ப்போம் எப்படி வந்து நமக்கு ஆண்டவன் கொடுக்குறான்ட்டு. இனிமேட்டு எந்த தடங்கள் வந்தாலும் சரி வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். என்னடா பசங்க யாருமே காணோம். நேரம் மணாலி தான் போவோம். நீ முன்னாடி வந்தீங்களால ப்ரோ வீடியோ எடுத்தோம். இங்கதான் வீடியோ இனிமேட்டு அங்கே தான். சரி ஓகே. ஏறு முட்டைலாம் எடுத்து உள்ள வை. கோ மணாலிக்கு தான் நேரா வண்டி நிற்கும். திலக்கு பேர் கயிறு போட்டு கட்டுறான் வண்டியிலே. வண்டி இனிமேட்டு சேலத்துல எங்கேயும் நிக்காது. புயல் வேகத்துல போவோம், மின்னல் வேகத்துல லான்ச் ஆகுவோம். அப்போ முனியப்பன் கோயில் எங்க இருக்கு? முனிப்பன் கோயில் போற வழி. திலக்கு அந்த கயிறை வச்சு கட்டுறா பின்னாடி. ஐயோ இந்த கயிறு பத்தாது. இந்த கேமரா பாப்பா கையில் இடிக்குது. எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிப்பியா? சார் குலதெய்வ கோயிலையும் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நேராக முனிப்பன் கோயிலுக்கு தான் போகணும். நான் எப்போ எந்த ட்ரிப்பு போனாலும் சரி முனிப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் குலதெய்வ பண்டிகைக்கு அவ்வளோ வந்தது கிடையாதா. இந்த டைம் போகலாம். ஏன்னா ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைபாக இருந்துச்சு. அதனால் குலதெய்வத்தை கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். போலாமா? உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். லீவா 5 நாள்? 10 நாள் லீவு. 9 நாளா? திங்கன் ஸ்கூல் இருக்குன்னுக்குறான். ஒரு நாள் கட் அடிச்சிருங்க. மொத்தமாக அப்படியே ஒரே வாரம் வந்துடும். 10 நாள் லீவு ஸ்கூலு. 10 நாள் லீவ். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்ரா. டாடா. நான் வீடியோ பார்ப்பீங்களா? சரி பார்த்தீங்கன்னா மணாலிக்கு போகிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. பாய் பாய். என்னதான் இல்லைக்கண்ணா திலக்கு மணாலி கிட்னாப்பிங். பாய்டா. ஒரே ட்ரெஸ் போட்டு பாய். பாய் பாய் குட்டி பாய். ஏதோ கதை வீக்கா இருக்குடா. 15 நாள் என்னடா நான் பிரேக் எடுத்தேனா? இந்த இடத்துல சொயின்னு போறது சூப்பரா இருக்கும்டா. ஆனா இப்ப வந்து பார்த்து எல்லாம் ஸ்கூல் விடுறாங்க போல, கூட்டமா இருக்கு. அப்ப நாம போற டைம் ஃபுல்லா அங்க ஸ்ட்ரெஸ்ஸா தான்டா இருக்கும். ஆனா போற வழியில நம்ம ஹெச்ஆர்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். டாட்டா கட்டிக்கிட்டே போலாம். நீ ஹெச்ஆர் திலக் வருமான், உன்னாலதான் நாங்க கெட்டு குட்டிச்சோரா இருக்கோம். மரியாதையே இல்லடா. பாய் ப்ரோ. குட்டி இங்க பாரு, இந்த வயசுல லவ் பண்ணிட்டு தெரியுதுங்க. ஏய் வண்டி வருதுமா. பாய். பின்னாடி பாரு. இப்ப அடுத்தது முனிப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு. எப்பயுமே இங்க போடலாம நான் ட்ரிப்பு கிளம்புனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது. நானே பக்தி பரவசமா ட்ரிப்பு கிளம்புறேன். ஆமா உள்ள போயிட்டு சரி. ஆமா போய் சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. இருடா பூஜை போட்டுட்டு. நோ நோ, இன்னைக்கு நான்வெஜ். இன்னைக்கு என்னடா? இல்ல இல்ல அப்படி நீங்க சொல்றீங்கன்னு பார்த்தேன். நல்ல வேலை. நான்வெஜ் போனோம். ஏய் இவர் யாரு தெரியுதா? இவரு லாரி ஓட்டி ஓட்டி இவர் ஃபேமஸ் ஆனவர். இவரு தெரியும். இவர் இந்த மாதிரி நிறைய கார் வச்சிருக்காரு. எல்லாமே ஃபேஸ்புக்ல இருந்து சம்பாரிச்சு வாங்கினாரு. அவர் பேர் தானே டக்குன்னு வாயில வரல. அந்த கப்புல வீடியோ போடுவாங்களே, அவங்களே தான். ஹெச்ஆர் குலதெய்வ கோயிலையும் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நேராக முனிப்பன் கோயிலுக்கு தான் போகணும். நான் எப்போ எந்த ட்ரிப்பு போனாலும் சரி முனிப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் குலதெய்வ பண்டிகைக்கு அவ்வளோ வந்தது கிடையாதா. இந்த டைம் போகலாம். ஏன்னா ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைபாக இருந்துச்சு. அதனால் குலதெய்வத்தை கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி போலாமா? உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். லீவா 5 நாள்? 10 நாள் லீவு. 9 நாளா? திங்கன் ஸ்கூல் இருக்குன்னுக்குறான்.
ஒரு நாள் கட் அடிச்சிருங்க, மொத்தமா ஒரே வாரம் வந்துடும். 10 நாள் லீவ் ஸ்கூலு. 10 நாள் லீவ். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்ரா. டாடா. நான் வீடியோ பார்ப்பீங்களா? சரி, பார்த்தீங்கன்னா மணாலிக்கு போகிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. பாய் பாய். அண்ணா இல்லைண்ணா நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கோங்க. இப்போ அடுத்தது முனிப்பம் கோயிலுக்கு வந்தாச்சு. எப்பயுமே இங்கே போடலாமல் நான் ட்ரிப்பு கிளம்புனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகாது. நீ யாரையும் போய் அவுட்டு காட்டு. நானே பக்தி பரவசமாக ட்ரிப்பு கிளம்புறேன். சரி ஆமாம் போய் சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. இருடா பூஜை போட்டுட்டு. நோ இன்னைக்கு நான்வெஜ் இன்னைக்கு. என்னடா? இல்லை அப்படி நீங்கள் சொல்றீங்கன்னு பார்த்தேன். நல்ல வேலை. நான்வெஜ் போனோம். ஏய் இவர் யாரு தெரியுதா? இவர் லாரி ஓட்டி இவர் ஃபேமஸ் ஆனவர். இவர் தெரியும். இவர் இந்த மாதிரி நிறைய கார் வச்சிருக்காரு. எல்லாமே ஃபேஸ்புக்ல இருந்து சம்பாரிச்சு வாங்கினாரு. பேர் தானே டக்குன்னு வாங்கிட்டு வரல. அந்த கப்புல வீடியோ போடுவாங்களே அவங்களே தான். போயிட்டு புல் சாமான் வாங்கிட்டு தேங்காய் ஒன்று பறக்குது. இங்கேருந்து பாக்கெட்டை காணோம். கடி ஒரே அங்கே போதும். அவருடைய ரிவர்ஸ் கீர் போட்டு எடுத்தே அப்படி? இல்லை இல்லை அவங்களே உடச்சுடுவாங்க. அது வைங்க, நான் எடுத்து தரேன். ஹெச்ஆர் முனிப்பொங்க வெளியும் நல்லபடியா வீடியோ போட்டாச்சு. ரஜினி மாதிரி ஓடி வராருன்னா ஸ்லோ மோஷன் ஓடி வரியா? ஐயோ இங்கேயே குபு குபுன்னு வேர்க்குது. அங்க போலாமா? ஏய் திலக்கு அங்க நிறுத்தாதீங்கடா, அப்படியே நேரா வீட்டுல இறக்கி விடுங்கடா. நேரா மணாலியில இறக்கி விடுங்களா? ஏதோ ஹோட்டலா போய் நிறுத்துங்க. ஏண்டா டேய் வண்டி இப்பதான்டா ஸ்டார்ட் பண்றோம், அதக்குள்ளார எங்கடா நீ வந்துட்டு சோத்து மூட்டடு ஊனி போடுவோம்டா அவனை. அப்படியே என்ன வா மணாலி நேரா போய் நிறுத்தலாம்.
போலாம் வண்டி கொடுங்க. நான் இப்பயே நீ ஓகே நேரா வைன் ஷாப் கொண்டு போய் விட்டுருவேன். ட்ரெஸ், பேண்ட், சட்டை, டிராயர் எல்லாம் வாங்கி தரேன். எல்லாமே வாங்கி கொடுங்க, நான் வரணும். எல்லாமே வாங்கி தரேன். காசு கையில 10,000 கொடுங்கம்மா. எல்லாமே டெக்கத்லான் வண்டி விடுதா போலாம். இப்ப டெக்கத்லான் பெங்களூர் டெக்கத்லான் விடுறேன். இங்க அந்த டெக்கத்லான் இதுல இருக்கு. நீ இப்படியே விட்டு நீ அப்படியே பர்ச்சேஸ் பொங்கல் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சுனா அட்டிடா அப்படின்ட்டு போயிடுவ. நீ வாங்கி கொடுங்க, நான் வரேன். இப்பயே வரேன். ஹெச்ஆர் எனக்கு தெரியும். குட்டி டாய் எங்க பொங்கலுக்கு லீவ் விட்டாங்களா இல்லையா? விடலையா? போச்சா? இல்ல 4 பேர் தான் வரோம். அப்புறம் சைடு லெஃப்ட்ல ஏறி நம்ம ஹெச்ஆர் எல்லாமே அந்த கார்ல இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா பஸ்ஸா? அப்பா கையில ஊர்றப்ப 10,000 ரூபாய் இருக்குங்க. அப்பா 2 ரூபாய் கையில பால் 10,000 காசு கொடுத்தாரு 100 ரூபா. எவ்வளவு கொடுத்தாரு? 100 ரூபாய் கூலி போயிட்டாங்க. கரெக்டா போயிடும். எங்க இதுல எடு போட்டோ போட்டோ எடு. ஏய் நீ போடா. எங்க அவங்க இவரு ரெடி பண்ணிட்டானா? இல்ல ஃபோன் பேசிட்டு இருக்கான். மீன் கணக்காத்துனா நாளா இல்ல. நான் அப்படியே வந்துட்டேன். பாத்துனா இங்க வந்தேன். பாய் பாய் கா பாய். டேய் அடிலேறா. பாய் பாய். டேய் இவன் எனக்கு தம்பி இங்க பாரு எவ்வளவு ஹைட் போயிருக்கான். என்னோட ஹைட் ஆகுது. இது காம்ப்ளைண்ட் குடிக்க சொன்னா காம்ப்ளைண்ட்ல முழுங்கி எந்திரிச்சு வரேன். அவன் அப்படியே வரான். லடாக் கிளம்புறான். டேய் உங்க சித்தப்பாட்ட சொல்லிட்டு வாடாங்க. சித்தப்பா போயிட்டேன். சித்தப்பா எங்களுக்கு கேஷ் அங்க ஒரு வட்டி. ஏய் மொத்தமா தான் பேட் போட்டிருக்காரு. வரப்ப வாங்கிட்டு வந்துருங்க. நான் அடிச்சேன் என் சைடுல. பெங்களூர்ல போய் அடிக்கலாம். போலாம். டேய் பாய் பாய்கா. பாய் இல்லைக்கே கேமரா நீ வச்சிருந்தா வினித்தே ஓம்லூர் தாண்டிட்டோம். கண்டிப்பா ரெடியா நிக்கிறேன். ஏய் வந்துரும் பாரு 2 மணி நேரத்துல. வண்டி புயல் வேகத்துல வருதா இல்லையான்னு நைட்டே கிளம்புறோம். எல்லாம் ரெடி பண்ணி வைக்க. அவ்வளோதான் அவ்வளோதான். அப்போ கிளம்பலாம். ஆமாம் நான் பக்கமாக வந்துடுறேன். எலக்ட்ரானிக் சுற்றிட்டு வந்துடுறேன். வந்துட்டு கூப்பிட்றேன். எங்கேயுமே நான் தான் மண்டையில் தட்டி உள்ள போட்டு சரி போய். ஏய் நீ வாடா. நானும் எஸ் வெளிய போறேன். நானே ஸ்கூலுக்கு போய் உருப்பராளி டாக்டர் அவங்க கூட எங்கடா செட்டு இவரு கூட சேராதடா. நாம திருப்பதி போலாம் கோயிலுக்கு சாமி கும்பிட. பேண்ட் பாரு சார்லி சாப்பியன் மாதிரி மேல தூக்கி போடுறான். திலகண்ணே vlog ஆன்ல இருக்குன்னு தெரியாம பாய் பாய். நான் அப்படியே ஒரு ஸ்லேட் கொடுத்தா அந்த தீவிரவாதிகள்லாம் நிற்பாங்கல்ல அது மாதிரி நிற்கிறேன் நான். எங்கடா அவன்? நான் வரேன் பாருங்க. எங்க போயிட்டு வரலாம்? ஏன்னா உள்ள பை பை. போய் திருடி கொண்டா வீட்டு கடையில போயிட்டு திருடி கொண்டா. ஃபோன் பண்ணிட்டேன். மறக்க மாட்டீல? ஐயோ. என்ன பசே முட்டா இருக்கு பாரு. எனக்கு தெரியுங்களாம்மா நான் யூடியூப் வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அதனால தான் ஓடி வந்தோம் அந்த பக்கம். எவ்வளோ? தண்ணி பாட்டில் ஒன்று இது இது 3 கொடுத்துருங்கக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தானே. இதே போனால் என்ஹெச்லோட எவ்வளோ உனக்கு கொடுத்தா ஃபோன்லேருந்து அனுப்பிட்டு அமௌண்ட். ஃபோனில் அப்படி அனுப்பிச்சு இதில் இருக்காது. இதில் 250. எந்த ஊர் நீನು? சேலம். சேலம். இங்கே அங்கே புதுசாக எடுத்த வண்டியே? ஆமாக்கா இதுதான் எடுத்தேன் காரில்.
உன்ட்ட 100 ரூபா சொல்றதுக்குதாடா? இவங்கெல்லாம் கூறியவா? பக்கத்து வீடு. இன்னொரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 210 ரூபாய் ஆயிடுச்சா? ஜாக்கெட்லேயே பாதி போட்டாங்க. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? 7வதா? 4வதா? அண்ணா இருக்காங்களா? என்ன யூடியூப்ல என்ன போட்டிருக்கப்பா? கார் வீடியோ கதை. அந்த காரில் வந்துட்டு லாங் போவேன். இங்கேருந்து லடாக் போவேன், இந்த பக்கம் போவேன். அதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக பிடிச்சி போடுவேன். அந்த ஊருக்கு போடுவேன். அதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அரைக்கா சரி. பாய். 210 ரூபா. பேர் என்ன சொன்னீங்க? பாய். ம் 9:30 மணி பெங்களூர் வந்துட்டோம். கதவு நல்லா சாத்துறா. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு கரெக்டான ரூட்டில் தான் வந்துட்டு இருந்தோமா. ஒருத்தன் பேச்சு கேட்டு இங்கே தான் இருக்கான். அவன் பேச்சு கேட்டு எங்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வரத்துக்கு நான் 5 மணிக்கு கிளம்பணும். 9 மணிக்கு பெண்டு கழண்டிருச்சு. உள்ள லைட் ஆஃப் பண்ணிடுறா. இது என்ன ஆன்லாம் தான் அவனுக்கு மட்டும்தான் வந்துடும். ஓகே தேங்க்யூ. எப்படி மலையாளத்தில் மலையாளம் அது. வாங்க இங்க வந்துட்டு வினீத் இருக்கா. வினீத் கூட்டிட்டு போலாம். போடுறதே சின்ன வயசுல போயிட்டேன் மணாலிக்கு தனியா. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு போகல. பெங்களூருக்கே எனக்கு சொத்துது. டேய் இவன் எப்படி உடம்பு அழிச்சான்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டான்டா. எப்படி ஏறி இறங்கணுமாண்டா. லடிக்கியா இருக்குதுடா. நல்ல வேலை என் பொண்டாட்டி வீட்லயே விட்டுறது நல்லதா போச்சு. டேய் இன்னுமாடா ஃப்ளோர் முடியல. இவனதான் போயிட்டே இருக்குது. ஐயோ அந்த லடிக்கு போகுது ஜோடியா. வா நம்ம போவோம். அந்த லடிக்கு எல்லாத்துலயும் லிஃப்ட் அடிச்சு விட்டு கீழே கீழே பெய். ஏய் எங்கடா இவ்வளவு தூரம் கட்டிருக்கீங்க? போலாமா? என்ன குண்டாய் போயிட்ட? அமைதியா இருங்க, இதெல்லாம் பேசாதீங்க. ஏன்டா இவ்வளவு ஹைட்ல லிஃப்ட் கட்டி வச்சிருக்கீங்க? வீடு கட்டி வச்சிருக்கீங்க. ஏன் வந்தீங்க? லிஃப்ட்ல அந்த 2 பொம்பளைங்க ஏறிச்சு. அது ஜோடியா வரட்டும்னு விட்டேன். 2 பொம்பளைங்க தான் வந்தாங்க. சீக்ரெட் ஆஃப் யுவர் ஸ்டாமினா. இங்க தான் வருது. டேய் இங்க லிஃப்ட் எம்டியா வருது. அத கீழ இறக்கிட்டானே நான் சொன்னேன். இங்க வந்து பாரு. லிஃப்ட் எம்டியா இருக்குது. இத தெரியாம நம்ம வேற இவ்வளவு தூரத்தை வந்து நடந்துட்டோம். ரூம் எப்படி ஒய்யாரமா வச்சிருக்கோம். நடக்குதுடா. ஓல்ட் மாங்க். என்ன பண்றீங்க? நான் வெளியே